வியூஎஸ் நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த காரை தரவாக செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. நிறைய நேரம் டீலர் சொல்லுவாங்க, இல்லை விற்கிறவங்களும் சொல்லலாம், ஆயில் லீக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தாங்க இருக்குது, அது ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது ஆனாலும் நீங்கள் சரி பண்ணிடலாம் ஈஸியாக. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சீலோ ஓரிங்கோ மாற்றினா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. இந்த வண்டியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லைட்டாக லீக் ஆச்சு, அவங்ககிட்டே சொல்லி அமைச்சிருக்காங்க ஆயில் சீல் மாற்றினா சரியாகும்னு. அந்த ஆயில் சீல் இதுதாங்க. இது வந்து ஒரு 500 rupees தான் இருக்கும். ஆனால் ரியல் கேஸில் இந்த ஆயில் சீலை மாற்றினா மட்டும் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. வாங்க பார்க்கலாம். இது ஃபோர்டு ஃபிகோ பெட்ரோல். இங்கே பாருங்கள், இங்கே இருந்தால் ஆயில் மைல்டாக லீக் ஆகிருந்துச்சு. அதுக்கான காரணம் இந்த ஆயில் சீல் தான் ப்ராப்ளம். இந்த ஆயில் சீலை மாற்றினா சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆயில் சீலை மாற்றினா மட்டும் சரியாகாது. என்ன ரீசன்னா, இதுதான் இந்த ஆயில் சீல். இதுக்குள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ளே கியர் பாக்ஸில் நம்ம இன்சர்ட் பண்ணினோம்னா ஆயில் லீக் நின்றுடும். ஆனால் இந்த கேஸில் நீங்கள் இதை மட்டும் மாற்றினா சால்வ் ஆகாது. ஏன்னு கேட்டால் இந்த டிரைவ் ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஓவலாக சுற்றுது. ஏன் ஓவலாக சுற்றுதுன்னா, இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே பேரிங் இருக்கு இல்லையா, இந்த பேரிங் போயிடுச்சு, சுற்றினா அப்படி ஸ்டக் ஆகுது. இப்போது இந்த ஆயில் சீலில் திரும்ப நீங்கள் மாற்றினீங்கன்னா திரும்பவே லீக் ஆகும். ஏன்னு கேட்டால் இந்த டிரைவ் ஷாஃப்ட்டே உங்களுக்கு ஒரு எக்ஸென்ட்ரிக்காக வந்து சுற்றுறதுனால இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸென்ட்ரிக்காக சுற்றி திரும்ப வந்து லீக் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த டிரைவ் ஷாஃப்ட்டே மாற்றணும். இந்த டிரைவ் ஷாஃப்ட் வந்து டூ எக்ஸ்பென்சிவ். இதோட காஸ்ட்டு 12,500 ரூபா. இங்கே பாருங்கள், 12,204 ரூபா. இப்போ வியூஎஸ் இப்போ புரியுது உங்களுக்கு. ஒரு 500 rupees மாதிரி தான் ஆயில் சீலோட பிரச்சனை தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 12,200 கொடுத்து பார்த்து வாங்கணும். இவ்வளோவும் டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஆயில். இன்ஃபேக்ட் கியர் பாக்ஸ் ஆயிலும் மாற்ற வேண்டியிருக்கும். அப்போ எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு பார்த்துங்க. அதனால் ஆயில் லீக் வந்துச்சுன்னா ஜஸ்ட் லைக் இக்னோர் பண்ணாதே, தரவாக செக் பண்ணி பார்க்குவாங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.